இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 25 மீனவர்கள் அவர்களின் விடுதலைக்கு உதவிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். நாகை, மயிலாடுதுறை, காரைக்காலை சேர்ந்த 25 மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்து மல்லகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். இதனால் மீனவர்களின் குடும்பத்தினர் கடும் வேதனை அடைந்தனர். இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினரை நேரில் சென்று சந்தித்த LJK நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கியதுடன் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களையும் வழங்கினார். அத்துடன் இலங்கையில் தலை சிறந்த வழக்கறிஞர்கள் மூலம் மீனவர்களுக்கு சட்ட உதவிகள் வழங்கி மேலும் சிறையில் அவர்களுக்கு தரமான உணவு, சுகாதாரம் உள்ளிட்ட சட்ட உரிமைகளை உறுதி செய்தார். தொடர்ந்து இலங்கை நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி மார்ச் 31 அன்று மீனவர்கள் 25 பேரும் விடுதலையாக வழிவகை செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்திய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட மீனவர்கள் சென்னை வந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மீனவர்கள் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கூட தங்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறாத நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தங்களுக்கு உரிய உதவிகளை செய்ததாக நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து அவரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க புதுச்சேரி புறப்பட்டு சென்றனர். 50 நாள் இருந்தால் ரிலீஸ் ஆகி இப்போ வீட்டுக்கு வந்திருக்கோம். சார் மார்ட்டின் சார் வந்து அங்கே ஆள் வச்சு பார்த்தாங்க, போனாங்க, எங்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க. அது மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, போனாங்க. ஹோட்டல்லையும் வந்து எங்களுக்கு வாய்தா அன்னைக்கு வந்து எங்களை எல்லாத்தையும் பார்த்தாங்க, செஞ்சாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருமே.